இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சின்ன வயசில் அம்மா சொல்லி கொடுத்து மூவர்ண கொடி பொரியல் ஞாபகம் வந்துச்சுங்க. அதாங்க கேரட் பீன்ஸ் கோகோனட் பொரியல் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் விடிபி சேனல். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சு கேரட்டும் பீன்ஸும் ரெடியாக இருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கேரட் 10 பீன்ஸ் தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், அதுக்குள்ளே இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் கூட ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த கடுகு உளுத்தம்பருப்பு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரே 1 ஸ்பூன் தாங்க கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு அது நல்லா பாயில் ஆகிறதுக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி, உப்பு, அந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா பாயில் ஆகட்டும். இது பாயில் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் மூடி ஒரு மூடி ஃபுல்லாக நம்ம துருக்கி வச்சுக்கலாங்க. தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தேங்காய் துருக்கியாச்சு. நம்ம தேங்காய் துருக்கிறதுக்குள்ளே அதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சுங்க. அந்த தண்ணிலாம் வற்றி போய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம துருக்கி வச்ச தேங்காய் எல்லாத்தையுமே இதை கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு வந்து நம்ம காரம் போடணும் இல்லையா? காரத்துக்கு வந்து நான் வந்து இட்லி மிளகாய் பொடி இருக்குல்ல, அது தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் போதும். நம்ம சேனலில் ஆல்ரெடி இட்லி மிளகாய் பொடி எப்படி வீட்டிலே தயாரிக்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூடியூப் பிளேலிஸ்ட் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக இந்த பொருள் சாப்பிடுங்க. கேரட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு யங் லுக் கிடைக்குங்க. கண்ணில் உள்ள எல்லா பிரச்சனையுமே சரியாகும். பீன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா விட்டமின் A, C, K, B6, ஃபைபர், அயன், மெக்னீஷியம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.